காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ உங்களை மாற்றிக்கலைன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பேக்வேர்டுக்கு கொண்டு போகுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டோரி. எப்படின்னா 1800களில் ஸ்டூடியோ போய் ஃபோட்டோ எடுக்கிறது வெறும் பணக்காரங்கள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு வேலையாகவே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த கோடக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபிலிம் ரோல் கேமராவை தயாரிக்கிறாங்க. அதாவது என்ன ஆஃபர் அப்போ அந்த டைமில் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்த நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து அது ஃபிலிமாக நாங்களே கன்வெர்ட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் கொடுத்தாங்க. ஸோ அது மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸில் இருக்க பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே கவர் ஆச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சுன்னா, ஆரம்ப காலத்துல ஹாலிவுட் மூவிஸ் வந்து ரொம்ப ஹிட் அடிச்சு உலகம் பூரா போறதுக்கு இந்த கோடக் கம்பெனி ரொம்பவே இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ரெவல்யூஷன்ஸ்க்கு அப்புறம் 1975ல் கோடக்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி ஸ்டீவன் சாம்சன் வந்து ஃபிலிம் ரோல் கேமராவை தவிர்த்து நம்ம டிஜிட்டல் கேமராக்கு மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் கேமரா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம எடுக்கிற போட்டோஸ்லாம் வந்து ஃபிலிம் ரோலாக மாறாம அது பிக்சல்ஸா போய் சேவ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் கேமரா வந்து கிரியேட் பண்ணி கோடக் கம்பெனி கிட்ட வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. இந்த ஐடியாவை கேட்ட கோடக் வந்து அப்பவே அந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஃபிலிம் ரோலுக்கும் ஒரு ப்ராஃபிட் வருது, அந்த ஃபிலிம் ரோலோட போட்டோவா மாத்துறதுக்கும் ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த ரெண்டு ப்ராஃபிட்டை நம்ம ஏன் சிங்கிள் ப்ராஃபிட்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து சோனியும் கெனானும் வந்து டிஜிட்டல் கேமராக்குள்ள உள்ள போறாங்க. அங்க ஒரு ரெவல்யூஷனே அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற வழியே இல்லாம கோடக்கும் ரோலிங் கேமரா இருந்து டிஜிட்டல் கேமராக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப லேட்டா. அந்த லேட்டான கேப்ல சோனியும் நிக்கானும் அவங்களுக்கான பிளேஸையும் அவங்களுக்கான ஆடியன்ஸையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து அந்த ஃபிலிம் ரோல் கேமராவையும் விற்க முடியாம இப்போ வந்து டிஜிட்டல் கேமராலையும் சரியான ஃபோக்கஸும் சரியான பிளேஸும் கிடைக்காம ரொம்பவே தடுமாறுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காம வர்ற கஸ்டமரோட கம்ஃபர்ட் ஜோனையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தா கன்ஃபார்ம் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஏன்னா ஸ்டூடியோ போகாதீங்க, நான் உங்கள் வீட்டில் இருந்தே நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்ட்டு ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணது தான் கோடக். ஆனால் செகண்ட் ரெவல்யூஷன்ஸை அவங்க கிரியேட் பண்ண தவறிட்டாங்க. ஸோ அதனால இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு.